Hello students, in this video you are going to learn about the final application of Gauss law. Gauss law இருக்கக்கூடிய கடைசி application நீங்க படிக்க போறீங்க. என்ன படிக்க போறீங்க அப்படின்னா ஒரு spherical shell நம்ம கன்சிடர் பண்ணிக்க போறோம். அந்த spherical shellக்கு வெளியில ஒரு Gaussian surface சூஸ் பண்ணா என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ எப்படி இருக்க போகுது, அந்த spherical surfaceக்கு மேலேயே அந்த Gaussian surface இருந்துச்சுன்னா அப்போ என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ எப்படி இருக்க போகுது, அதே மாதிரி அந்த spherical shellக்கு உள்ள நான் Gaussian surface சூஸ் பண்ணனா அப்போ என்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ எப்படி இருக்க போகுது. So this is what you are going to learn from this video. இதுதான் நீங்க இந்த வீடியோல கத்துக்க போறீங்க. So எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்றோம் பாரு. ஃபர்ஸ்ட் நம்ம டயகிராம் வரைஞ்சிரலாம். சரியா? இந்த டயகிராம்ல நான் இந்த மாதிரி ஃபுல் சர்க்கிள் டிரா பண்ணிருக்கேன் பாத்தியா, இதுதான் என்னோட ஸ்பெரிக்கல் ஷெல். சரியா? அந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லில் ஒரு சார்ஜ் இருக்கு, அந்த சார்ஜை நான் Q அப்படின்னு சொல்றேன். அந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லோடைய ரேடியஸ் வந்து கேபிட்டல் R. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? என்னுடைய ஸ்பெரிக்கல் என்னுடைய ஸ்பெரிக்கல் ஷெல்லோடைய ரேடியஸ் எனக்கு என்னது, கேபிட்டல் R. அப்போ நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்றேன்னா, அவுட் சைடு த ஷெல், இந்த ஷெல்லில் இருந்து வெளியில நான் ஒரு சர்ஃபேஸை சூஸ் பண்றேன். அந்த சர்ஃபேஸை தான் நான் டாட்டட் லைன்ஸ்ல டிரா பண்ணியிருக்கேன். அந்த சர்ஃபேஸை நான் காஷியன் சர்ஃபேஸ்னு சொல்றேன். அதனுடைய ரேடியஸ் என்னன்னு பார்த்தனா எனக்கு ஸ்மால் r. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஸ்பெரிக்கல் ஷெல்லோடைய ரேடியஸ் r, காஷியன் சர்ஃபேஸ் உடைய ரேடியஸ் ஸ்மால் r. சரியா? இது கேபிட்டல் R, இது ஸ்மால் r. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதுறோம், க்ளோஸ்ட் இன்டெகிரல் ஆஃப் அந்த காஷியன் சர்ஃபேஸ் நான் எழுதுறேன் E வெக்டார் டாட் dA, கரெக்ட்டா, which is equal to q by epsilon naught. காஸ் லா உடைய இத எடுத்து எழுதிருப்போம் நம்ம. ரைட். அப்போ இந்த E வெக்டாரை நான் வெளிய எடுத்துட்டேன். அப்ப என்ன ஆகும், எனக்கு இன்டகிரேஷன் ஆஃப் dA equal to q by epsilon naught. அப்ப இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷனுக்கு என்ன ஆகும் இந்த இடத்துல, which is nothing but dA னா எனக்கு என்னது, ஸ்பியர் தான், ஸ்பெரிக்கல் ஷெல் அப்படி நம்ம எடுத்துப்போம். அப்போ 4 pi r square, ஏரியா வந்து எனக்கு 4 pi r square. அப்போ just listen, இந்த dA க்கு பதிலா you are going to substitute 4 pi r square. அப்போ E vector, சரியா, dot 4 pi r square equal to q by epsilon naught. அப்ப இந்த இடத்துல பாரு, E vector மட்டும் ஒரு சைடு வச்சுக்க, என்ன ஆகும் உனக்கு 1 by 4 pi, இந்த 1 by அப்படியே கீழ இறங்குது, 1 by 4 pi epsilon naught q by r square. அப்போ எனக்கு அவுட் சைடு த ஸ்பியரா இருந்துச்சுன்னா என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ எனக்கு இப்படி தான் இருக்கும். சரியா? என்னது அவுட் சைடுல இருக்கணும், நான் சூஸ் பண்ணக்கூடிய சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய பாயிண்ட் எனக்கு ஷெல்லோடைய சர்ஃபேஸ்ல இருந்து அவுட் சைடுல இருந்துச்சுன்னா, சரியா, கேஸ் A ஓவர். அடுத்து இப்ப கேஸ் B பாரு. கேஸ் B நான் என்ன சொன்னேன், அந்த ஸ்பியர் ஷெல் இருக்கு பத்தியா, ஸ்பெரிக்கல் ஷெல், அந்த சர்ஃபேஸ்க்கு மேலேயே நீ சூஸ் பண்ணக்கூடிய சர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா, காஷியன் சர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா மீனிங்லெஸ். கரெக்ட்டா? அப்ப என்னோட டயகிராம் எப்படி இருக்கும், இதுதான் என்னோட ஸ்பெரிக்கல் ஷெல், அதுக்கு மேலேயே நான் டாட்டட் லைன்ஸ் டிரா பண்ணணும். கரெக்ட்டா? அப்படினா எனக்கு என்ன அர்த்தம், ஸ்மால் ஆரும் கேபிட்டல் ஆரும் சேம். ஸ்பெரிக்கல் ஷெல்லோட ரேடியஸும் காஷியன் சர்ஃபேஸ் உடைய ரேடியஸும் எனக்கு எப்படி இருக்கு, சேமா இருக்கு. கரெக்ட்டா? அப்போ எனக்கு என்ன ஆகும், இந்த ஈக்குவேஷன்ல ஸ்மால் ஆருக்கு பதிலா நான் கேபிட்டல் ஆர் சப்ஸ்டிட்யூட் பண்ணா அதே ஈக்குவேஷன் தான் எனக்கு கிடைக்க போகுது. கரெக்ட்டா? இந்த இடத்துல யூனிட் வெக்டார் ஆர் கேப். ரைட். அப்போ E வெக்டார் equal to 1 by 4 pi epsilon naught q by r square னு எனக்கு வந்து நிக்கும் லாஸ்ட்ல. ஓகே. இப்போ முக்கியமான கேஸ் இதுதான். என்னது, என்னுடைய ஸ்பெரிக்கல் ஷெல்லுக்கு இன்சைட்ல நான் காஷியன் சர்ஃபேஸை சூஸ் பண்ண போறேன். அப்படினா என்ன கண்டிஷன் பாரு, எனக்கு ஸ்மால் r எப்படி இருக்கு, ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படி என்ன அர்த்தம், அந்த ஸ்பெரிக்கல் ஷெல் ரேடியஸ் குள்ள நான் என்ன பண்றேன், அதை விட கம்மியா நான் என்னோட காஷியன் சர்ஃபேஸை சூஸ் பண்றேன். அப்ப என்ன ஆகுது பாரு, க்ளோஸ்ட் இன்டெகிரல் ஆஃப் E dot dA is equal to q by epsilon naught. இது எனக்கு பிரச்சனை இல்லை, அப்படியே எடுத்துக்கலாம். dA ஆல்ரெடி கண்டுபிடிச்சதுதான். கரெக்ட்டா? காஷியன் சர்ஃபேஸ் கண்டுபிடிச்சதுதான் 4 pi r square q by epsilon naught அப்படியே போட்ற வேண்டியதான். ஆனா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். என்னன்னு படிச்சிருப்போம், இன்சைட் இஸ் சார்ஜ் வந்து எனக்கு உனக்கு என்னவா இருக்கும், 0 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப சார்ஜ் இந்த இடத்துல 0னா டோட்டலா உனக்கு என்ன ஆயிடும், 0 தான். கரெக்ட்டா? அப்போ E is equal to 0. அப்போ it is very important to note. என்ன சொல்றான் பாரு, அவுட் சைடுல இருந்துச்சுன்னா I am having electric field value.
if it is on the spherical shell oda idukku மேலே இருந்துச்சுனா I am getting electric field value, but if I am having my surface inside the shell, there is no electric field value because there is no charge value. Q is equal to 0. ஏனா சர்ஃபேஸ்ல தான நம்ம இருக்குன்னு சொல்லிருப்போம். இப்போ காஸ் லாவே என்னது, அந்த சர்ஃபேஸ்க்கு மேல இருக்கிறத மட்டும் தான் நம்ம சொல்லிருப்போமே தவிர உள்ள இது பண்ணிருக்க மாட்டோம். அதனால Q is equal to 0, so obviously E will also become 0. இத வச்சு ஒரு கிராஃப் உங்களுக்கு டிரா உங்க புக்ல கொடுத்திருப்பாங்க. அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். என்ன அப்படிங்கறத பாரு. இந்த மாதிரி ஒரு ஸ்பியரை வந்து நம்ம டிரா பண்ணிக்கலாம். சரியா? இந்த ஒரு ஷெல்லை நம்ம டிரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷெல்லை நம்ம டிரா பண்ணிருக்கோம். இந்த ஷெல்லோட சென்டர் பாயிண்ட் இது. சரியா? இதில இருந்து இந்த ஷெல்லோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் R. முன்னாடி சொன்னதுதான், எந்த மாற்றமும் இல்லை. இது வந்து என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ, இது வந்து என்னோட டிஸ்டன்ஸ் வேல்யூ R. சரியா? கவனிங்க, இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா இன்சைட் தி ஷெல் நான் என்ன சொன்னேன், வேல்யூ என்ன சொன்னேன், எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0. அப்போ E is equal to 0. அப்ப இதில இருந்து அந்த ஷெல்லோட சர்ஃபேஸ் பத்தி அந்த காஷியன் சர்ஃபேஸ், அந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் அது வரைக்கும் எனக்கு எப்படி இருக்கு, இந்த டேர்ம் அப்படியே பாரு, எனக்கு 0 லயே இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ எனக்கு எப்படி இருக்கு, 0 லயே இருக்கு. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த சர்ஃபேஸை தாண்டி கொஞ்சம் வெளியே வருதுன்னு வெச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வெளியில வருது. இப்போ இந்த பாயிண்ட் நான் சூஸ் பண்றேன், இல்ல இந்த பாயிண்ட் நான் சூஸ் பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ எனக்கு எப்படி இருக்குமா, ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் நம்ம சொல்லிருக்கோம். கரெக்ட்டா? அப்ப பாரு, டிஸ்டன்ஸ் உனக்கு இன்க்ரீஸ் ஆக உனக்கு எப்படி இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ உனக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஏன்னா இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சப்போஸ் இந்த இடத்துல பார்த்தா எனக்கு டிஸ்டன்ஸ் கம்மி. சரியா? அந்த சர்ஃபேஸ்க்கும் நான் சூஸ் பண்ணியிருக்கிற பாயிண்ட்க்கு எனக்கு எப்படி இருக்கு, டிஸ்டன்ஸ் கம்மி. இந்த சர்ஃபேஸ்க்கும் இந்த பாயிண்ட்க்கு எனக்கு எப்படி இருக்கு, கம்மியா இருக்கு. சோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ வந்து எனக்கு அதிகமா இருக்கும். if my distance keeps on increasing, distance வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குன்னா அப்ப என்ன ஆயிடும், எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ எனக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்க. outside the shell you will get a value, surface of the shell you will get a value, but inside the shell you will not get the value because charge is 0. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன். 5 மார்க்ல இல்ல 3 மார்க்ல கேட்பாங்க, படிச்சு வச்சுக்கோங்க. தேங்க்யூ.